நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்கூல் ஆஃப் ரஞ்சித்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் தான். உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தங்கலான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தங்கலான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இப்போ வரைக்கும் ஆகிட்டே அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். தங்கலான் பற்றி பேசலாம். அதில் இருக்கிற அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், நீங்கள் பட்ட கஷ்டங்கள், ஆல்ரெடி மேக்கிங்லாம் பார்த்தே நிறைய பேர் நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவங்களும் பார்த்தே கஷ்டப்பட்டுட்டாங்க. முதல்ல இந்த வெற்றி எப்படி இருக்குது உங்களுக்கு? என்ன மாதிரியான சந்தோஷம்னு கேட்குறேன். இல்லை, இந்த வெற்றி அப்படின்றது வந்து ரொம்ப மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ அந்த வெற்றியை வந்து எல்லாருமே, ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ இப்போ நம்ம எப்பவுமே வந்து நிறைய சொல்கிறது வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் நிஜமாகவே அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது வந்து நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது தான். அதுபோல் வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு படம் ஒர்க் பண்ணும்போதே ஏடிஸால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிட முடியும், இந்த படம் ஓடிடும் ஓடாது அப்படி. இந்த கமர்ஷியல் சக்ஸஸ் பற்றி எங்களுக்கு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதே கமர்ஷியல் சக்ஸஸ்லாம் ஆகிடும்ன்றதுல எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த ஒரு படத்தோட மூடு, அப்புறம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எவ்ரிடே அதோட ஃபுட்டேஜ் பார்க்குறோம். நாங்கள் அது கூடயே தானே இருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ், ரெண்டு ஏரியாவிலையுமே அது கூடயே அந்த ஸ்கிரிப்டில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் இது ஆல்ரெடி ஹிட் ஆகிடும்னு சொல்லிட்டு. இது எங்களுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இல்லை. எங்களுக்கு ஷூட் பண்ணும்போதே இது படம் வந்து ஹிட் ஆகிடும் அப்படின்றது தான். ஸோ நாங்கள் எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கோம். ஏன்னா எங்கள் டேரக்டர் மாதிரியான ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணுறதில்ல. எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருப்பாரு. அதனால் இந்த படம் ஹிட் ஆகிடும்ன்றதுனால எங்களுக்கு புதுசாக ஒரு சந்தோஷமாக இல்லைன்றேன். ஏற்கனவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். என்ன மாதிரி கம்ஃபர்டபுள் பண்ணி ஐடியாஸை ஈஸியாக அவர்கிட்ட போயிட்டு எங்களால் கன்வே பண்ண முடியும். அவர் அது சார்ந்து அவர் என்ன தோணுதோ அதை வந்து சொல்லுவார். இப்போது பொதுவாக சினிமாவில் வந்து ஒரு டேரக்டர்கிட்டலாம் வந்து எல்லாத்தையும் போய் பேச முடியாது அப்படின்ற அந்த இது இருக்கும். இப்போது நான் வந்து நட்சத்திரம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, இது ரெண்டாவது படத்துலேயே நான் வந்து எனக்கு சைன் கேமரா கொடுத்து ஷார்ட்ஸ்லாம் எடுக்க விடுவார். அந்த மாதிரியான லிபர்ட்டியை அவர் ஓப்பன் பண்ணி விடுவார். இது வந்து இது ரொம்ப பெருசாக இது வந்து தெரிஞ்சால் தான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உனக்கான ஸ்பேஸை அவர் எப்போவுமே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதை கரெக்டாக பண்ணுறோமான்னு மட்டும்தான் அவர் பார்ப்பார். அதுக்கடுத்து அவர் ரீசெக் கூட பண்ண மாட்டார். இப்போ சில நாள்லாம் நாங்கள் எடுத்ததை கூட காட்டுவேன், சில நாள் நான் எடுத்ததை கூட காட்ட மாட்டேன். அவரே எடிட்டில் பார்த்தா தான் உண்டு. அந்த அளவுக்கு அதை வந்து நம்மளை நம்புவார். ஒன்ஸ் அவர் நம்மளை நம்பிட்டாருன்னா அதை கரெக்டாக பண்ணுறோன்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். அந்தளவுக்கு அது ரொம்ப இதுவாக விட்டுருவார். பயங்கரமாக பேசுகிறாரு. அதுதாங்க ப்ரிப்பரேஷன். இவ்வளோ நேரம் எதுக்கு சைலண்டாக இருந்தேன், அதுக்கு தான். அப்படியே வந்து அது இருந்தாலும் நிஜமாகவே அவன் வந்து நல்லா பேசக்கூடிய ஆள் தான். இல்லை, இந்த வெற்றி வந்து எப்படி ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமோ அதே போல் தான் உதவி இயக்குனர்களுக்கும். ஏன்னா இயக்குனர் எப்படி மதிப்பிடுறாங்களோ வெற்றியின் மூலமா, அதே போல் தான் உதவி இயக்குனரையும் வெற்றியின் மூலமாக மதிப்பிடுவாங்க. ஒரு வெற்றி அடையாத படத்தில் ஒர்க் பண்ண உதவி இயக்குனருக்கு அடுத்த கதவுகள் ஓப்பன் ஆகிறதே இல்லை. நிறையா டிரெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளில வரும்போது நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்காக அங்கே போகணும், அவங்ககிட்ட பேசிட முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் கூகை வாசல்லையும் பார்த்துருக்கேன். எப்படியோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 பேர்னு வச்சாலே ஒரு படத்துக்குன்னு ஒரு 10 பேர் தான் ஒர்க் பண்ண முடியும் அசிஸ்டன்ட் டைரக்டர், இல்லை 15 பேர் மேக்ஸிமம். அவ்வளோ பேர் வரும்போது அவ்வளோ பேரையும் எடுக்க முடியாது. எதன் அடிப்படையில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை ஒரு இயக்குனர் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாரு? ஒரே நாளில் வந்து அன்றைக்கே நடந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்னை சேர்த்துங்க அன்றைக்கே, இன்னைக்கு பார்த்துட்டா இன்றைக்கி தான் பார்ப்பாங்க. ஒரு ரஞ்சித் அண்ணா வந்து பார்த்துட்டு இன்னைக்கு என்னை ஈவினிங்கே சேர்த்துன அளவுக்கு பேசுவாங்க. அவங்க பார்ப்பாரு. ஆனால் சரி அவங்களே பார்ப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க போய்டுவாங்க கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணாமல். அவன் அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணது. அவர் கேட்பார் பார்க்குறப்பெல்லாம், என்ன புக்கு படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பார், என்ன படம் பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அந்த கரண்ட்டில் வந்து ஏதாவது படம் வந்திருந்தால் அதை பற்றி கேட்பார். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த மாதிரி இருக்குது, எல்லா படத்தையும் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவார். கூகை ஆரம்பித்ததுலேருந்து இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு சேர்ந்த 4-5 பேர் அப்போலேருந்தே இருக்கோம். அதில் யாரும் போய் அவர்கிட்ட பர்சனலாக போய் கேட்டதில்லை. வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட யாரும் போய் அப்ரோச்சும் பண்ணதில்லை. கூகையில் நாங்கள் வந்து டெய்லியும் போகிறது, புக்கு படிக்கிறது, படம் பார்க்குறது, அங்கே அந்த ப்ராசஸ்க்குள்ளே போய் நாங்கள் நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வுக்குள்ளே அட்டன் பண்ணுறது, அந்த இடத்துல அவர் வருவார். கூகையை நிறைய கவனிப்பார் அவர். அப்போது அதில் இருக்க ஆக்டிவாக இருக்கிறவங்கள அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் சார்பட்டாவில் நான் ஒரு நாள் வந்து சும்மா திடீர்னு வேடிக்கை பார்க்க தான் போனோம். வேடிக்கை பார்க்க போன காலைல சார்பட்டா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போகும்போது என்ன பண்ணார், திடீர்னு கூப்பிட்டு, அப்போ பூபதினு ஒருத்தர் இருந்தார், அவர் கூப்பிட்டு இவங்களை வந்து 4 பேர் அட்மாஸ்பியருக்கு வச்சுக்கோ அப்படின்னாரு. திரும்ப அவங்கள கூப்பிட்டு அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னாரு. இப்போ ஸ்பாட்டில் அப்போ தான் இந்த நம்மளுக்கு அப்போ தான் அந்த இன்டர்ன் மாதிரி ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணோம்.
அதுக்கப்புறம் போயிட்டு நட்சத்திரம் ஆரம்பிக்கும்போது ஷூ அதுக்கு நடுவில் போய் ஒரு நாள் நான் ஒரு டைம் தான் கேட்டேன். அவர் மறுநாள் திடீர்னு ஒரு நாள் வரும்போது ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னார். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு இது இருக்கும். லிபர்ட்டிஸ்னால் என்ன மாதிரியான லிபர்ட்டிலாம் கொடுப்பாரு? இதுதான் ஃபஸ்ட் படம். நான் நிறைய அஸ்ட்ரோனட் சேர்கிறதுக்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யாரோட ஸ்கிரிப்ட் தெரியாது அப்படின்னா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு மாதத்துலேயே ஸ்கிரிப்ட் கொடுத்துறாங்க கையில். ஸ்கிரிப்ட் படித்தோம். ஸ்கிரிப்ட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான். இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் தான். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அது டிஸ்கஷன் நடக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா எல்லோரும் கூப்பிட்டு வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் டிஸ்கஷன் போகும். எல்லார்ட்டையும் உட்காந்து யார் நம்மளோட நேம் எழுதி யார் என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னு அதை நோட் பண்ணிப்பார். நோட் பண்ணிவிட்டு அவரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவார். அடுத்த டைம் வரும்போது பார்த்தா ஸ்கிரிப்ட் நம்மகிட்ட கொடுக்கும்போது பார்த்தா அதில் இன்னும் அந்த கரெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம சொன்ன பாயிண்ட் வேலிடாக இருந்தால் அதை கொஞ்சம் எழுதி வச்சுருப்பார். அதுக்காக மாற்றிருப்பார். அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்பாட்டில் வந்து பெரிய லிபர்ட்டியாக இருந்ததுன்னா ஸ்பாட்டில் ஒரு நாள் வந்து தனியாக ஒரு கேமரா கொடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து போயிட்டு உங்களுக்கு என்னென்ன மாண்டேஜ் தோணுதோ நீங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமரா டீமில் வந்து அசிஸ்டண்ட்டை கொடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டையும் அனுப்பி விட்டார். அதுதான் பெரிய இது. யாரும் ஃபஸ்ட்டு படத்துக்கு இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்கல்ல. நாங்கள் போயிட்டு எங்களுக்கு என்னென்ன மாண்டேஜ் தோணுதோ நாங்கள் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு டிஓபி பிடிச்சி நாங்கள் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அது பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் எடிட்டிங் வரைக்குமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பார். அசிஸ்டன்ட் டேரக்டர்கிட்ட ஒரு விஷயம் காட்டுவார், படத்தை காட்டுவார். அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது முடிச்சுட்டா அவருக்கு வேலிடாக தான் எடுத்துக்குவார். அது கன்ஃபார்மாக வேலிடாக தான் எடுத்துக்குவார். இல்லைடா அது ஒர்க் அவுட் ஆகாது, அது ஏன் அப்படின்னு அதுக்கு ஒரு ரீசனும் சொல்லுவார். அவர் டிஸ்கஷன் இருக்கும்போது எஸ்பெஷலி அதில் உமன் கேரக்டர்ஸ் பற்றி எங்கள்கிட்ட ஸ்பெஷலாக கேட்பாங்க. அதில் என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா, நம்ம அது எழுதி தர சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இது சொன்ன மாதிரி தான் அவர் ஸ்போர்ட்லாம் இருந்தாலும் மற்ற டேரக்டர்ஸ் எப்படின்னு தெரியாது. ஆனால் சார் ரொம்ப ஜாலியாக இருப்பார், அவ்வளோ திட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. அவருக்கு என்னென்னா அவரோட விஷன்ஸில் அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார். இது வந்து ஒப்பீனியனாக கேட்பார். இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா இவ்வளோ தான் கேட்பார். நம்ம சேஞ்சஸுமே அதில் அவர் ஸ்கிரிப்டில் இந்த நாங்கள் ஒர்க் பண்ண 2 படத்துலையுமே அவர் எப்படின்னா அவர் ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் கொடுக்குறாருல, அதில் வந்து இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது இதுதான் கொஸ்டின் கேட்பார். இது ஒர்க் ஆகாது, உன்னோட ஒப்பீனியன் என்னடா அப்படின்றது தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸோட எல்லாரோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது தான் கேட்பார். அது நமக்கு ஒர்க் ஆகாத இடத்த சொன்னோன்னா அதை வந்து அவரும் அதுக்கடுத்து திருப்பி யோசிப்பார். இப்போ 10 பேர்கிட்ட கேட்கும்போது ஓவராலாக ஒரு 5 பேர் வந்து ஒரே பாயிண்ட்டு சொல்லியிருப்போம். இல்லை அந்த மாதிரியான அந்த ஓவரால் மெஜாரிட்டியாக என்ன பாயிண்ட் வருதோ அதை வந்து அவர் யோசிப்பார். ஓகே அப்போ இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவரே அதுக்கான சொல்யூஷன் அடுத்த டைம் மாற்றிட்டு அதை நம்மக்கிட்ட திருப்பி வந்து கொடுப்பார். இதுதான் அவரோட ப்ராசஸ். அவர் ரைட்டிங் ப்ராசஸுமே எப்படின்னா அவர் ரொம்ப கிளியராக தான் இருப்பார். இப்போது அவர் ஹோல் ஸ்கிரிப்டும் எழுதும்போது அவர் கொஞ்சம் எல்லா கேரக்டர்ஸோட ஃப்ளோவும் அப்படியே அவரோட ஃப்ளோவுக்கு எழுதிடுவார். ஏன்னா டேரக்டரோட ரைட்டிங் ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் வாங்கி படித்தாலும் அது பயங்கர கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஒரு கேரக்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுலேருந்து எங்கே முடியுது வரைக்கும் ரொம்ப கிளியராக எழுதுகிறவர் அவர். அது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் அதை வந்து ரீசெக் பண்ணுவார். இது வந்து ஃபிலிமாக இப்போ நம்ம கண்டெம்பரரியில் இது படங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குது இங்கே தமிழ் சூழலில், இது எல்லாத்தையுமே வச்சுட்டு இது ஒர்க் ஆகுதா இல்லையா இதுதான் அவரோட பாயிண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு கொடுக்குறாருல, அதுவே எப்படி இருக்குன்னா வந்து ஒரு ரொம்ப ஃபுல்ஃபில்லான ஒரு முழுமையாக உருவான ஒரு கதையாக தான் இருக்கும். தங்களானோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பற்றி பேசலாம். எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ப்ரீ ப்ரொடக்ஷன் போச்சு? ப்ரீ ப்ரொடக்ஷன் ஷூட்டிங் முன்னாடி ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி அதை ஆரம்பிச்சிட்டாச்சு. ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கும்போதே வந்து முன்னாடியே ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே பிரித்து விட்டார். ஃபஸ்ட்டு நீங்களாம் இந்த டிபார்ட்மெண்ட் பாருங்க. நான் காஸ்டியூம் தான். இப்போ 15 பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது? லொக்கேஷனு, அதுக்கப்புறம் வந்து காஸ்டியூமு, அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சவுண்டு, லைவ் சவுண்ட் இருக்குன்னா சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து தனியாக இதுக்குன்னு ஃபஸ்ட்டு போட்டிருந்தார். ஏன்னா அவர் வந்து அந்த முன்னாடி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டுக்குன்னு தனியாக வந்து அட்மாஸ்பியர் வந்து அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சிஜி எல்லாரையும் பிரித்து விட்டுரு முன்னாடியே. அதான் இப்போ வந்து சிஜி சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து நான் அட்மாஸ்பியர் 3 பேர் ஒரே டீமாக வச்சுருந்தாரு. மற்றலாம் காஸ்டியூமு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக வந்துச்சு. இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, எது ரொம்ப என்ன சொல்கிறது எப்பயுமே வந்து பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்னா எந்த டிபார்ட்மெண்ட்? எல்லா டிபார்ட்மெண்ட் தான். நாங்கள் கேட்டால் காஸ்டியூம் சொல்லுவோம், அவங்க கேட்டால் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். அது பொதுவாக சினிமாவில் கேட்டாவே ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கலவரமாக இருக்கிற ஒரு இதுதான். கலவரமாக இருக்குமா? ஆமாம், அது நிறைய அதுக்குள்ளே வந்து என்னன்னா ஷூட்டிங் முன்னாடியிலேருந்து பின்னாடி ஷூட் நடக்கிற டைம்லையுமே அது வந்து அது இதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனாக வந்து அதிகமாக நடந்தது. இப்போது ரஞ்சித் அண்ணன் எப்படின்னா அவர் முக்கியமாக வந்து ரிசர்ச்சில் ரொம்ப ஸ்ட்ராங். அவர் எப்படின்னா இப்போது நட்சத்திரம் படம் போயிட்டு இருக்கும்போதே இந்த படத்துக்கு ஒர்க் போயிட்டு இருந்தது. அசிஸ்டன்ட் சாரில் ஒர்க் பண்ணிருக்கும்போது ரிசர்ச் இதில் வந்து ஒர்க் பண்ணிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிசர்ச் ஆரம்பிச்சிருவார்.
அவரு அதுக்கு முன்னாடியே ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அசிஸ்டன்ட்ஸ் வந்து பிரித்து விட்டுட்டு அவங்களுக்குள்ள ஒர்க் போயிட்டுருக்கும். இப்போ அந்த மாதிரி இப்போ டாக்குமெண்ட்டாக ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருந்ததுன்னா, இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஷூட்லாம் போகிறோன்னு பிளான் பண்ண ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2022 ஆரம்பத்திலே வந்து லொக்கேஷன் பார்க்க சொல்லி போக சொல்லுவார். அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே போக சொல்லுவார். அதுமாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் போயிட்டு வரும். இது வரைக்கும் சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் நிறைய லொக்கேஷன் எல்லாருமே போயிருக்கும். அதில் தான் அதனால தான் வந்து தங்கலானில் கிட்டத்தட்ட ஒரு 80% 85% வந்து லைவ் இல்லாமல் எதுவுமே வந்து பேக்ரவுண்டு சிஜின்ற மாதிரிலாம் இது இல்லாமல் சிஜி வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்கும் சில இதில். ஆனால் எல்லாமே என்னென்னா ஒரு உண்மையான ஒரு இடம் அது. இப்போ ஒரு ரிவர் இருக்குன்னா அந்த ரிவர் வந்து ஒரு நடுவில் சின்ன போர்ஷன் தான் வந்து இவிபியில் வந்து மீதி அதனோட கிட்டத்தட்ட அந்த ரிவரே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அதில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே இறங்குனாங்க. எங்களுக்குலாம் வந்து ஆச்சரியமாக இருந்தது. அவர் எல்லாமே அவர் கிட்டத்தட்ட விக்ரம் சார் இறங்கினார், பசுபதி சார் இறங்கினாங்க. அவ்வளோ பேர் இறங்கி கிட்டத்தட்ட இடுப்பு அளவு தண்ணி இருக்கும். இதுலலாம் ராக்கிக்கு வந்து நீச்சலே தெரியாது. அவங்களாம் உள்ளே இறங்கி ஒரே ஒரு ரோப் மட்டும்தான் இருக்குது. அதை நம்பி ஒரு நீச்சல் தெரியாமல் அவ்வளோ இப்போ தனியாக போய் அவ்வளோ பேர் ரிவரில் இறங்குவாங்கன்னா இறங்க மாட்டாங்க. அது எல்லாம் இருக்கனால அவ்வளோ இன்னொன்று என்னென்னா எல்லாருக்குமே என்னென்னா ஒர்க்குன்னு வரும்போது இப்போது எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இப்போ பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஆனால் அந்த டைமில் எங்களுக்கு கஷ்டமாக தெரியல. அது ஒர்க்குள்ளே போயிட்டதுனால அது எப்படி இருந்ததுன்னா டெய்லி அடுத்தடுத்து போகணுன்ற அந்த இதுதான் இருந்தது. இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பற்றி பேசியிருந்தாங்களா? முரண்கள் என்ன மாதிரியான முரண்கள் வந்து டிரெக்டருக்கும் இல்லை உங்கள் கூட இருக்கிற சக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் இடையில என்ன மாதிரியான முரண்கள்லாம் இருக்கும்? முரண்கள் இருக்குமா ஃபஸ்ட்டு அந்த டிஸ்கஷன் ரூமில்? டீமாக ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு முரண் இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல. அந்த ஒப்பீனியனில் நம்ம 100% எல்லாரு கூடயும் நமக்கு ஒத்து போகுன்றது இல்லை இருக்கும். ஆனால் எங்களுக்கு என்னென்னா இது எதுக்காக நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், கோவப்படுறோம், இல்லை வந்து இந்த முரண் எங்கேருந்து வருது, இல்லை இது ஒர்க் வைஸாக தான் வருதுன்னா அது அன்றைக்கே நாங்கள் அதுக்குள்ளே அந்த லேயரில் மட்டுமே அதை வச்சுட்டு ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல், இல்லை அது ரொம்ப வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி அதை மாற்றிக்காமல் ரொம்ப இதெல்லாம் சரி பண்ணிக்க முடியுன்றது நமக்கே தெரியும்ல. அந்த லெவலில் இருந்து தான் இருக்கும். ஒரு சின்ன மெச்சூரிட்டி லெவலில் இருந்து தான் அதெல்லாம் வரும். நான் அதுதான். ஏன்னா இப்போ எல்லாமே உங்களோட ஏர்லி ஸ்டேஜில் இருக்கீங்க. அந்த வெஞ்சன்ஸ் அது எல்லாமே வந்து பிளட்டோடய ஊர்னதாக இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அது எப்படிங்க சரி கட்டி அது எப்படி ஒரு டீமா? இல்லை அந்த மாதிரி இருக்கும். இப்போ பொதுவாக இங்கன்னு இல்லை, எந்த டீமுக்குள்ளே போனாலும் ஒரு சண்டை வரும். நிறைய சண்டை வந்திருக்கு. ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது இப்போ எப்படின்னா இப்போ தங்கலானோ இல்லை தங்கலானுக்குன்னு வரும்போது நான் அந்த சண்டைலாம் இருக்காது. அந்த டைம் அதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட நான் அவ்வளோ சண்டை போட்டிருப்பேன். டக்குன்னு அவனு கேட்டால் நான் பண்ணுவேன், நான் அவனு கேட்டால் அவன் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் எல்லாருமே. இப்போ இந்த படத்துக்குன்னு வரும்போது எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும். இந்த பர்சனலாக உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த இது இருக்காது. அவன் கேட்டால் நான் செய்யணும் நினைப்பேன். இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஒர்க்கும் இருக்கும். ஆனால் திடீர்னு வந்து அண்ணன் ஏதாவது டென்ஷனாக எல்லா அசிஸ்டண்ட்டும் வந்து வேலை செய்வாங்க. டக்குன்னு வந்து தூக்குவாங்க. ஆமாம். இப்போ அந்த டைமில் அண்ணன் டென்ஷன் ஆகிறாரு. அவர் ஆக்சுவலாக டென்ஷன் ஆனோன்னு சில பேர் கத்துவாங்கல்ல. ஒரு அந்த மாதிரி அவர் திடீர்னு சைலண்ட்டாக இருந்தாவே ஒரு டென்ஷனாக இருக்காருன்னு அர்த்தம். அவர் மிஞ்சி போனால் யாராவது சாவடிச்சிடும் அப்படின்னு யாராவது திட்டினாருன்னா சரி டென்ஷனாக இருக்கணும். டக்குன்னு எல்லோரும் இறங்கி வேலை செய்வாங்க. ஏன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ பேர் ஃபிசிக்கலாக வேலை செஞ்சாலும் பத்தாது, நிறைய பேர் தேவைப்படும். அதனால் அந்த டைமில் எல்லோரும் டக்குன்னு அந்த இதெல்லாம் இருக்குது. எல்லாருக்குமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணும். முரண்கள் இல்லாத வந்து ஒர்க்கு அப்படின்றது வந்து இல்லை தான். எப்பவுமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து முரண்கள் இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா வேலை சார்ந்து தான் இருக்கும். இப்போ மச்சான் இப்போ இருக்காங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. இப்போ டேரக்டர் வந்து திடீர்னு வந்து ஒரு விஷயம் சொல்லிவிடுவார். ஒரு நாள் அப்படி தான் வந்து நாளைக்கு ஷூட்னா ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு 100 பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்லணும், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ப்ராப்ஸ் வந்து கம்மியாக தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி காஸ்டியூம்லேயும் வந்து கொஞ்சமாக தான் காஸ்டியூம் இருக்கும். அங்கே 60 பேர் நடிக்கிற வேண்டிய இடத்துல 40 பேர் எக்ஸ்ட்ரா டப்புன்னு வந்து சொல்லுவார். அப்படின்போது நான் போய் சொல்லுவேன், டே இது மாதிரி சொல்லிட்டாரா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஷூட்டு காலையில் தான் சொல்லுவான். காலையில் ஆல்ரெடி அங்கே ஒரு 100 பேருக்கு தான் ப்ராப்ஸ் இருக்கும். பார்த்தா 150 பேர் 200 பேர் ஒருத்தர் 11-12 மணிக்கெலாம் வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள அப்புறம் வேற வழியில் என்ன பண்ண முடியும்? உடனே ரெடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஏன்னா நம்ம அவ்வளோ காஸ்டியூம்ஸ் வந்து அவங்க உடனே ரெடி பண்ணுவாங்க. இவங்க வந்து ப்ராப்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அன்னைக்கு வந்து நாங்கள் 2 பேர் வந்து கத்திட்டு இருப்போம். இவனும் வந்து சண்டை போட்டுன்னு இருப்போம், அவனும் நானும் சண்டை போட்டுன்னு இருப்போம். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே என்ன மச்சான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி வந்து போயிடும். பிரச்சனைகள் முரண்கள் எல்லாமே அது அந்த ஒர்க்கு சார்ந்து தான் இருக்குமே தவிர ஆஃப்டர் தட் வந்து எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து இன்டர்வியூ தரோம். ஸோ அந்த மாதிரி தான் மாறிடும். 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போயிடுவோம்.
அந்த 6 மணிலேருந்து ஒரு 8:30க்குள்ள ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரபரப்பு இருக்கும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு இது வரும். திடீர்னு இவன் ஃபோன் பண்ணுவான், இவர் ஃபோன் பண்ணுவார், அவர் ஃபோன் பண்ணுவார். எந்த ஃபோன் ஹேண்டில் பண்ணுறதே தெரியாது. அது பத்தாம வாக்கி வேற இருக்கும். வாக்கி டாக்கில வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவனை வர சொல்லிட்டான்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட், கம்பெனி ஆர்டிஸ்ட்லாம். அவங்க சாப்பிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு டைரக்டர் உள்ளே போயிடுவார். இவங்க 2 பேரும் போயிட்டு காலையில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அது சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாரையும் அந்த 8:30க்கு உள்ளே போகிறதுக்குள்ள பயங்கர ஒரு பரபரப்பாக இருக்கும். இவர் ஒன்று ஃபோன் பண்ணி ஒன்று சொல்லுவார், டே அண்ணா வந்து அவர் கூப்பிட்றாரா அப்படின்னு. சரி ஒரு 5 மினிட்ஸ் அனுப்பிடுறான்னு. உடனே இன்னொரு கால் வரும், டே அண்ணா அவரே கூப்பிட்டாரான்ட்டு. இப்போ தானே சொன்ன ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் வச்சுக்கேன். அவரை கூப்பிட்றதுக்கே ஒரு 4-5 பேர் கால் வரும். திடீர்னு பார்த்தா இவரால் ஒரு நாள் திடீர்னு ஓடி வந்துடுவார். டே அங்கே அண்ணன் கத்திட்டு இருக்காரு, நீங்கள் இடம் பண்ணுறீங்க, அவர் ஓடி வருவார். இப்போ நிறைய இது போகும். அதில் சண்டையெல்லாம் வரும். நான் இவ்வளோ லேட்டாக ஒர்க் பண்ணால் இப்போ டேரக்டர் திட்டு மாட்டாரு. ஒரு 8:30 எல்லாம் உள்ளே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சால்வ் ஆகிடும். அதில் ஒரு கழுதை வரும். அந்த கழுதை வந்து அவர் திருநெல்வேலியில் அவர் மாரிசில் அவர் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே போய் தான். இது எந்த ரெஃபரன்ஸ்? கர்ணன் பார்த்தனால உங்களுக்கு ரெஃபரன்ஸ்? இல்லை ஸ்கிரிப்டுக்குள்ளே முன்னாடியே வந்து இருந்தது. அங்கே மதுரையில் இப்போது நான் நிறைய இடத்துல கழுது தேட்டர் இருக்கும்போது அங்கே ஒரு ஊரில் இருக்குன்னாங்க. அதனால் மதுரையிலேருந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு 2 கழுது, ஆக்சுவலாக அதில் 2 கழுது இருக்கும். ஒரு கழுது நடிக்கலாம், இன்னொன்று மாற்றி அந்த மாதிரி இதுன்னா அப்போ அதுக்கு வந்து என்னென்னா அர்ஜுன் சொல்லிட்டு அவர் கூட வந்து கழுதை எப்பயுமே இருக்குன்றதுங்க. கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லிட்டாரு, அர்ஜுனுக்கு கூப்பிட்டா கழுதை எங்கே, அதாவது அசோகன் கூப்பிட்டா கழுதை வரணும் அவனு அப்படின்னால. அதனால் என்ன பண்ணிட்டோம், அங்கே சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க ஊரில் தான் கரலப்பாக்கம் அண்ணா ஊர் தான். அங்கே போயிட்டு 1 மாதம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் வந்து அர்ஜுன் வந்து அந்த கழுதை கூடவே இருந்தான். ஆனால் அப்பயும் வந்து அங்கே ஸ்பாட்டில் ரொம்ப, ஆனால் அது அனிமல் இல்லை, நம்ம அது ஹேண்டில் பண்ணுறது வந்து இதுவாக இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது அப்புறம் எனக்குலாம் வந்து நாயெல்லாம் பார்த்தா பயம். நானே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது நாயோட பழக அந்த சிப்பி பாறை அது போய் ஆக்சுவலாக பெங்களூரில் அது சிப்பி பாறை கிடையாது, அது மூதோல்னு சொல்லிட்டு கர்நாடகா ப்ரீடு. இப்போ அதுவுமே ரிசர்ச் பண்ணேன். இப்போ அந்த டைமில் கர்நாடகா டைமில் அங்கே இருக்கவங்க அந்த லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிற, இப்போ நம்ம என்ன இப்போ இங்கே ராஜபாளையம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கர்நாடகாவில் இந்த மூதோல்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீட் இருக்குது. அது அங்கே ரொம்ப ஃபேமஸான ப்ரீடு. அதுவுமே ரிசர்ச் பண்ணி அங்கே இருக்க நாய் தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஒருத்தர் வச்சுருந்தார். அதை போய் அங்கே அவர்கிட்ட அவர் வாங்கிட்டு வந்து, இல்லை ஆமாம் அவங்களே ஒருத்தர் வந்துட்டார். அவங்க இதுலேருந்து ஒருத்தர் வந்து அந்த படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அது வரும். இப்போ நம்ம எடுத்த 19th சென்ச்சுரியில் கதை நடக்குது ஓகேங்களா. இப்போ பானை எல்லாம் பார்த்தா இப்போ நம்ம சென்னை சுற்றிலாம் கண்டெம்பரரி பானை தான் இருக்குது. நம்ம பார்த்த ரெஃபரன்ஸ் எல்லாமே ஒரு 19th சென்ச்சுரி. இப்போ அதனால் நான் பேராவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தான் பானைலாம் செய்கிறாங்க. நானும் இவர் இப்போ அஜித்தன் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் மூலியமாக கான்டாக்ட் வாங்கி நம்ம போய் முன்னாடி பானையை செஞ்சோம் எல்லாமே. இப்போ படத்தில் வர பானை எல்லாமே நம்ம ரெடிமேடாக போய் வாங்குதில்ல, ஆர்டர் கொடுத்து இந்த டிசைனில் தான் வேணும் எல்லாமே ஆடி பண்ணது. இப்போ வில்லேஜுமே இப்போ செட்டுலாம் இருக்குல்ல, கொட்டா கிட்ட எல்லாமே அது எல்லாமே அங்கேருந்து தான் நமக்கு ஓலை எல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம செட் பண்ணுது. ஓகே, இப்போது சில ஷார்ட்ஸ் வந்து இப்போது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த பானைகளே வச்சுக்கலாமே, தூரத்தில் தெரியும். அது வந்து பக்கத்தில் வந்து பார்த்தா தான் அதில் இருக்க டீட்டெயிலிங் நீங்கள் சொன்ன மாதிரி 1920களில் அந்த மாதிரி யூஸ் பண்ண பானைகள்னு தெரியும். இப்போ தூரத்தில் தெரிய போகுதுன்றப்போ அதை வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியாதா இப்போ இருக்கிற பானைகளை வச்சு? டேரக்டர் எல்லாத்துக்கும் ஒரு டீட்டெயில் கேட்பார் ப்ரோ. நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருந்தாலுமே இப்போலாம் சொல்கிறாங்களே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்க ஆர்டிஸ்ட்டும் பயங்கரமாக நடிக்கிறாங்கன்னா சும்மா இல்லை அந்தளவு டேரக்டர் மெனக்கெட சொல்லுவார் எல்லாமே. பானை நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து பழைய பானை இருந்தாலும் மாடலாக இருந்தால் ஏன் டல் பண்ண சொல்லிட்டு அதை ஃபுல்லாக கறியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ண வீட்டில் யூஸ் பண்ண பானை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது பண்ண தான் விடுவார். அதே மாதிரி தான் காஸ்டியூம் வந்து ஆக்சுவலாக அதை டல் பண்ணி தான் வரும். இன்னும் டல் பண்ணி அதில் சேறு பூசி இது பண்ணி அங்கே இருக்க சேருலாம் எடுத்து பூசி இது பண்ணி மண் போட்டு முக்கி அதை பூஞ்சி அதை காய வச்சு அப்படியே தான் போட்டுருக்கேன். எல்லா காஸ்ட்யூமே தான். விக்ரம் சார் காஸ்ட்யூமே விக்ரம் சார் மேலே நாங்கள் எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போயிட்டு சரி அவரே யார் இருக்காங்களோ வந்து பூசுங்க பாருங்க அங்கே இது பண்ண ஃபோட்டோ சுற்றி காட்டான் யாராவது இருக்காங்களோ பூசுங்க பண்ண சொல்லி அவரே பூசுங்க. எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கார். அப்படி தான் இருப்பார் அமைதியா. அவர் எப்பவுமே அவர் ஸ்பாட்ல மட்டும்தான் வந்து பயங்கர ஆக்டிவா இருப்பாரு. ஸ்பாட்ல ஆக்டிவா இருப்பாரு, கொஞ்சம் பேச்சு போட்டு டாட்டா பேச்சு போட்டுட்டே இருப்பாரு. ஒர்க் சார்ந்து பேச்சு போடுவார். நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணீங்க? அட்மாஸ்பியரில் இருக்க மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன? யாராவது சிரிச்சிடக்கூடாதுல்ல, ஏன்னா டீகோடிங்கிற பேரில் எடுத்து போட்டு அங்கே ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கான் பாரு அப்படின்றவாங்கள சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் வேலை, வேற எதுவும் இல்லை. அந்த க்ரௌடு பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா நடிக்கக்கூடிய ஆட்கள். நம்ம வந்து தேட்டர் ஆர்டிஸ்ட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். இது அந்த காஸ்டிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது தனி. அவங்க எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்றதால தான் அவங்களால வந்து இப்போ நம்ம சொல்லவே தேவையில்ல, அவங்க கைட் பண்ண தேவையில்ல. அவங்க வந்து அவங்க இஷ்டத்தில் நடிப்பாங்க, கரெக்டாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து டீகோட் பண்ணுவாங்க, ரவுண்ட் போடுவாங்க, அது மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இங்கே அவங்க நடிச்சிட்டு இருக்காங்கன்னா அதே ஃபீல்டில் தான் பின்னாடி இருப்பாங்க அவங்க. ஸோ வந்து தேர்ந்த நடிகர்கள் தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60-70 பேருமே வந்து அதில் வந்து தேர்ந்த ஆர்டிஸ்ட் தான். எல்லாமே கூத்துப்பட்டையிலேருந்து வந்தவங்க, எல்லாமே ஆடிஷன்லேருந்து எடுத்தவங்க. ஸோ தங்கலானோட ஊர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி, அந்த ஆர்டிஸ்ட் வந்த ஸ்டோரியெல்லாம். பொதுவாக ரஞ்சித் அவர்களுடைய படங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஒரு சீரியஸான ஃபிலிம் மேக்கர். அவரோட படங்கள் வந்து காமெடி இருக்கும், அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு பகுதியாக தான் இருக்கும். அவரோட அந்த நம்ம பார்க்குறோம்ல ஸ்க்ரீனில் பேக் கேமராவில் எப்படி இருக்கும், ஜாலியாக இருக்கிற அந்த டைம்லாம் இருக்கா? அதுதான் ப்ரோ மெயினாக இருக்கும். அது மட்டும்தான் ப்ரோ அங்கே இருக்கான். இப்போ அண்ணன் சொல்கிறோம்ல, அண்ணன் ஜாலியாக தான் இருப்பார். அண்ணன் ஸ்பீச் மேடையில் அப்படி இருக்கனால ஆஃபீஸில் எங்கே போனாலும் ஜாலியாக தான் இருப்பார். பசங்க ஏடி கூட யார் வந்து பேசினாலும் ஜாலியாக தான் பேசுவார். நீங்கள் வந்து டேரக்டர் ஒரு இன்டர்வியூனா ஜாலியாக ஒரு இன்டர்வியூ எடுங்க. அவர் ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு என்னவா இருக்காருன்ட்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜாலியாக இப்போ எதாவது அவனுக்கு கேட்டால் ஜாலியாக கலாய்ப்பாருங்களே. நான் அதுமாதிரி நாளைக்கு எத்தனை குதிரை நான் வேணும், தினக்கு பேர் மாடு வேணுமா, ஒரு 1000 வேணும் எத்தனை வரையானுவார், ஒரு 2000 வேணும் எத்தனை கொடுப்பியானுவார். அந்தமாரி ஒரு ஜாலியான பர்சன். சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க. மற்ற டேரக்டர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அந்த மாதிரிலாம். ஆனால் சார் ரொம்ப கூலாக இருப்பாங்க, திட்டவே மாட்டாங்க. அவ்வளோ டென்ஷனில் இருப்பாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணேன் ஃபஸ்ட் படம்னால. ஆனால் வந்து அவங்க அது இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில் அது போயிட்டே இருக்கும். பசங்க ஓகே எவ்வளோ நேரம்னாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது விட்டுருவாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி விடுறாங்க? ஆமாம், அது ஃபஸ்ட்டு கடப்பா ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம், ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனவா அம்மா பாட்டியெல்லாம் அழுதுட்டாங்க, ரொம்ப அழுதுட்டாங்க. ஏன் நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணார், அழுது ரொம்ப ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் போய் பார்த்தாங்க. பார்த்தப்போ தான் அவங்க புரியுது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குல்லன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இந்த மேக்கிங் வீடியோ ஒன்று வந்துச்சு, அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த க்ரூ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கே இந்த ஒகேனக்கல் அந்த ஆற்றை கடக்கிறதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இது தாண்டி நிறையா சிரமங்கள் இருக்குது, அனுசரித்து போகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுவேன், நான் ஜூஸ் இல்லாமல் தூங்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு எப்படி இருந்தீங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இல்லை, நாங்கள் எங்கே போயிட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்குன்னு டைம்னு இருக்குது. அந்த டைமில் வந்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு உடனே போயிடணும். ஏன்னா அடுத்தடுத்து ஒர்க்கு வந்துக்கிட்டே இருக்கும். சிங்க்குன்றது எப்போ அமையும் பிரதர்? ஏன்னா இப்போது நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஒரு 3 மாதம் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அவருக்கு என்ன பிடிக்கும், இப்போ இவர் சொன்ன மாதிரி தான், அவர் சிரிச்சுட்டு போயிட்டாருன்னா ஓகே ஒர்க் ஆயிடுச்சு. அவர் அமைதியாக போயிட்டாருன்னா அதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். அந்த சிங்குக்கு எப்போ அடாப்ட் ஆனீங்க? இப்போ வரைக்கும் ஆயிருக்கீங்களா? நானுமே ஒரு 3 வருஷமாக கூகுளில் இருந்திருக்கேன். அண்ணனோட நிறையா பயணிச்சதுனால எங்களுக்கு அந்த சிங்க்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஒர்க்கில் தெளிவாக தெரிஞ்சிடும் அவருக்கு இது பிடிக்கலங்கிறத அவரோட முகத்தோட ரியாக்ஷன்லேயே கண்டுபிடிச்சிரும். டென்ஷனாக இருக்காரா இல்லை கூலாக இருக்காங்கிறது அவரோட ஒர்க் செஷன்லேயே தெரிஞ்சிடும். அதனால் எங்களுக்கு சிங்க் ஆகுதா ஆகலையா அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. என்ன ரீசன்னா அவர் கூட தொடர்ந்து பயணிக்கிறதுனால அது எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே டிஃப்ரென்சியேஷனாக தெரிஞ்சதே இல்லை இது வரைக்கும். இந்த ஒரு யானைமலை ஒன்று உருவாக்கியிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வந்து அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன? மதுரையில் இருந்த யானைமலையா இல்லை ஏதோ ஒரு யானைமலைன்றனால யானை மாதிரியே இருக்கணும் அப்படின்றது தான்? ஏன்னா மதுரைக்கு யானைமலை வந்து பர்டிகுலர் அந்த யானை மாதிரியெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த யானைமலை வந்து நம்ம தூரத்தில் பார்த்தா ஒரு யானை மாதிரியே இருக்கு அந்த தோற்றம். ஃபஸ்ட்டு கடப்பாவுக்கு அடுத்து மதுரையில் எடுக்கும்போது தான் இது வந்து எங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு. அதில் வந்து 2 மலை இருக்கும், ஒன்று அழகர் மலை ஒன்று இருக்கும், இன்னொன்று யானை மலை இருக்கும். அந்த 2 நாங்கள் டெய்லி ட்ராவல் பண்ணும்போது அது பார்க்கும்போதெல்லாம் அதுதான் டேரக்டருமே சொன்னார், இந்த யானை மலை ஒன்று இருக்குல்ல, நம்ம அதை ஒரு ஐடியாவாக வச்சுப்போம், இதோட ஷேப்பில் ஒன்று ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு பிளேட்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த யானை மலை வந்து அது ஊர் ஃபுல்லாக இருக்குது, ஒரு பெண்டே வந்து அதை ஒரு ஷாட்டாக எடுக்க முடியல. மேலூர் ஆரம்பிச்சு ஒத்தக்கடை. ஆமாம், அது வந்து நம்ம ரொம்ப எவ்வளோ லாங்லேருந்துலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அது எடுக்க முடியல. 12mm லென்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எடுக்க முடியல. அப்போ இதுலேருந்து ஒரு ஐடியாவாக வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு அனிமேஷன்ஸ் ஒன்றுத்தில் இருக்கோம். ஒரு அனிமேஷன்ஸ், இது எனக்கு கரெக்டாக இப்போ நேம் தெரில, அந்த அனிமேஷனில் வந்து ஒரு யானைமலை வச்சுருந்தாங்க. இந்த சரி ஓகே இதோட ஸ்ட்ரக்சரில் ஒன்று இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து 2Dயாக கன்வெர்ட் பண்ணி அது ஒரு 200 ஷார்ட்ஸில் அப்ளை பண்ணணும். விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ரொம்ப பெரிய ஒர்க்கு, பாகுபலி இந்த மாதிரியான பெரிய படங்கள், லார்ஜர் ஸ்கேல் படங்கள் இருக்கிற மாதிரியே தங்கலானுக்கும் வந்து பெரிய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு தேவைப்பட்டது. ப்ரிப்போருக்கே ஒரு வருஷமாக விஎஃப்எக்ஸ் போச்சு. ஆமாம், ஏன்னா ப்ரிப்போருக்கே வந்து ஒரு 2 ஏன்னா இது ஒரு பீரியட் படம், எந்த லொக்கேஷனில் எடுத்தாலும் ஒரு லைன் கம்பியாவது போகும், ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், இல்லை பின்னாடி ஏதாவது ஒரு பில்டிங் இருக்கும். நாங்கள் மலை சைடு எடுத்தப்போ கூட இப்போது
கடப்பாவில் ஃபஸ்ட்டு அந்த காடையின் போர்ஷனில் அவர் வந்து தங்கம் அலசுறாருல, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும் அந்த மலை மேலே. படத்தில் இல்லைல்ல? படத்தில் இருக்காது, அதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டோம். அது என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி ரொம்ப காடில் தான் நாங்கள் ஷூட்டே பண்ணுறோம். அங்கேயுமே ஏதாவது 1 2 அங்கே வந்துடும், ஒரு பிரிட்ஜ் வந்துடும், இல்லை ஏதாவது ஒன்று வரும், லைன் கம்பி ஃபுட் ஸ்டெப்ஸ் அழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குதிரை வராதுக்கு முன்னாடி அங்கே எங்களோட கால் தடம் இருக்கும். நம்ம குரூ போயிட்டு வருது, வண்டியோட இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி அதை இதுக்குள்ளே கொண்டு வந்து அதுவே ஒரு 2 3 மாதம் ஆயிடுச்சு. ஒரு படத்தை கம்ப்ளீட்டாக நார்மலான ஒரு ஒர்க்காக மாற்றுறதுன்றதே ஒரு 3 மாதம் ஆச்சு. அது பெரிய ப்ராசஸ். அது நிறைய ஷார்ட்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். லாஸ்ட் வரைக்குமே என்ன ஆகுனா, இப்போது எடிட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஆனிச்சுன்னா அது திருப்பி அந்த ஷார்ட் ஆட் ஆகும், திருப்பி அதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். அந்த மாதிரி ப்ரொப்போர்க்குன்றது ஒரு சிஜியில் ரொம்ப பேசிக்கான ஒரு ஒர்க்குன்னு வச்சுங்களேன். அதுக்கே எங்களுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. ரொம்ப நேரம் வந்து இந்த டெக்னிக்கல் அந்த மாதிரியே போகுது. ஜாலியாக கேட்குற மாதிரி நான் சில கேள்விகள் வச்சுருக்கிறேன். சியான் சார், ஃபேன் மூமெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அவங்களுக்கு? எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் விஜய் ஃபேன் தான். இப்போ அவ்வளோ வெயில் இருக்குது, பனி இருக்குது, எங்கேயுமே போய் கேரவனில் உட்காந்துக்கலாம், அது பண்ணவே மாட்டார். ஸ்பாட்டில் தான் இருப்பார் எப்போதுமே. இந்த சேர் எடுத்து உடம்புல பூசுறதுனாலும் அதுக்கு இது பண்ண மாட்டார். அந்த கெட்டப்பு நம்ம சாதாரண சொல்லிடலாம். அவர் வந்து நிறைய கெட்டப்புக்கு ஆசைப்படுறான்ட்டு மீம்லாம் போடுவாங்க. ஆனால் கெட்டப்புன்றது சாதாரண விஷயம். அது ரொம்ப கஷ்டம், மெனக்கெட்டு போடணும். ப்ளஸ் என்னன்னா அது வந்து கொஞ்சம் நச அப்படின்னு இருக்கலாம், அதனோட நடிக்கணும். அப்புறம் வந்து அண்ணன் சொல்கிறது வந்து உள்வாங்கிட்டு திரும்ப பண்ணுறாருல, அதெல்லாம் ரொம்ப பெருசாக தான் தெரியும் எனக்கு. பெரிய ஆக்டர், ஆனால் அப்படி இல்லாமல் இந்த இது ரொம்ப இயல்பாக இருப்பார். அது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தடவை வந்தேன், நான் ஃபஸ்ட் ஆள் பார்க்க வரும்போது அவர் ஏடிஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி சாக்லேட்லாம் கொடுக்குறது, அந்த மாதிரி நிறைய கமர் கட்டா அந்த மாதிரி பல சம்பவங்கள்லாம் பார்த்தேன். இல்லை எப்படி பண்ணுவார்னா, நம்ம எங்கன்னா ஓடிட்டுருப்போம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ அவர் வரதே தெரியாது, திடீர்னு பின்னாடி வந்து இது பண்ணிட்டு கையில் பிடிச்சி கொடுத்துட்டுப்பார். உள்ளே பார்த்தா கமர் கட்டிருக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்பாட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுப்பார். அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுப்பாரு, அப்புறம் ஆக்டர்ஸ் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து கிஷோர் அண்ணன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் இப்போ அவர் படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ சீரியஸாக நடிச்சிருக்கா, இது பண்ணியிருக்கா. ஆனால் ஸ்பாட்டில் எப்படி இருப்பாருன்னா, அவ்வளோ சீரியஸ்னஸ் வந்து தெரியாது. ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக எல்லாருக்கூட அவ்வளோ ஜாலியாக பேசுவார். நம்மளுக்கு எங்களுக்கே எப்போ அது இப்போ ஸ்பாட்டில் அந்த ஃபீல் இருக்காது. ஏன்னா எல்லாருக்கிட்டும் நல்லா பேசுவார், வந்தால் பேர் கூப்பிடுவார், கண்ணான்னு சொல்லுவார். ஆனால் அப்போ நம்ம அந்த கட்டு வந்து இதில் பார்ப்போம்ல, ஒரு மொத்தமாக இது பண்ணிட்டு மியூசிக்கோடலாம் பார்க்கும்போது தான் இப்போ ஒரு இது நானே வந்து கடைசியில் தான் போய் க்யூப்பில் ஒரு 4-5 வாட்டி பார்த்தேன். எனக்கு முழுக்க அவர் மேலே தான் அந்த கண் இருக்குது. அந்த படம் முழுக்க இப்போ நம்மளுக்கு அங்கே ஸ்பாட்டில் பார்த்த அவர் விக்ரம் சாரா தெரில, அங்கே போனால் முழுக்க தங்கலானாவே நம்ம அப்படி கண்ணே எங்கேயுமே போகாமல், அதுதான் எனக்கு ரொம்ப அவர் மேலே ஆச்சரியமாக இருந்தது. அது சும்மா மற்ற ஆர்டிஸ்ட்டும் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இது பண்ணாங்க. ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, என்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் வந்து அப்படியே பெட்டில் தான் வரான். 1 வருஷம் வந்து அந்த கொஞ்சமாக தான் மூவ் பண்ணாராம். இத்தனைக்கும் அவர் வந்து படம் அதுக்கப்புறம் தான் படம் நடித்து, அதுக்கப்புறம் அது வந்துட்டு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் சேது வந்தாங்க. அவர் 90ல் வந்து ஃபஸ்ட்டு படம் நடிச்சுட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து நான் பார்க்கும்போது அது ஆச்சரியமாக இருக்கும். சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி அவர் ஜாலியாக தான் இருப்பார், எல்லார்கிட்டையும் ஜாலியாக இருப்பார். சொன்ன மாதிரி சாக்லேட் வந்து அவர் சும்மா அந்த முடியிலேருந்து எடுக்கிற மாதிரி, இதுலேருந்து இந்த மேஜிக் பண்ணுறது, ஆமாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவார், ஜாலியாக பண்ணுவார். இது பெரிய ஆர்டிஸ்ட், அந்த ஒரு ஃபீலே இருக்காது கொஞ்ச நேரத்தில். அவர் தான் நாங்கள் வந்து பார்த்தோன்னே அவர் வந்து சொல்லுவார் ஃபஸ்ட்டு. டிரெக்டர்கிட்ட வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஓகே, ஒரு ஆக்டர்கிட்ட வந்து உங்களுக்கான அந்த லேர்னிங் தான். விக்ரம் சார் ரொம்ப ஜோலியாக எல்லார்கிட்ட ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி டெய்லி வந்து கமரை கட்டி கொடுக்கறது, அப்புறம் கண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும். அப்புறம் அது ஹார்ட் ஒர்க், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணுன்னா அதுதான் ரொம்ப ஹார்ட் ஒர்க். எவ்வளோ ஷூட் போனாலும் பிரச்சனை இல்லாமல் இது பண்ணுவார். அப்புறம் இந்த டியூப் வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன், அதுதான் நான் விக்ரம் சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி டூப்பே இல்லாமல் படம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருந்தார்ல. ஒரு ஷார்ட்லாம் இருந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி காலில் அவருக்கு என்ன தான் ஆக்சிடென்ட்லாம் இருந்தாலும் கார்டியன் போர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டண்ட்டு டூப் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்துட்டு இல்லை வேணாம் நானே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து யாராலையுமே பண்ண முடியும். டூப்பே அப்படி பண்ணுவாரான்னு எனக்கு வந்து டவுட்டு தான். வந்து அவ்வளோ டெடிகேஷனாக அங்கேருந்து ஓடி வந்துட்டு அது வந்து 2 இது ரோல் பண்ணணும், ரோல் பண்ணி எழுந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி எழுந்து அப்புறம் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவர் வந்து ஃப்ரீயே ஆனார். இதில் வேறு வந்து ஒரு 2-3 டேக் போயிடுச்சு.
ஸோ அதையும் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டேரக்டர் வந்துட்டு அவர் ஓகேவா கரெக்டாக இருக்காரா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ண சொன்னார். ஆனால் சார் என்ன சொல்லுவார்னா அசால்ட்டாக ஒன்றும் இல்லைக்கண்ணா ஒன்றும் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு போயிடுவார். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் மட்டுமே இல்லை, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படி தான் இருந்திருக்காங்க. இப்போ பார்வதி மேமும், அப்புறம் வந்துட்டு பசுபதி சார், மாளவிகா மேமு, இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறதை பார்த்தாவே நம்மளுக்கு எல்லா எல்லா இடத்துலையும் பிரமிப்பாக இருக்கும். அந்த பார்வதி மேம்லாம் எப்படின்னா அங்கே வந்துட்டு ஊர்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு இதில் இருப்பாங்க, ஊருக்கு வந்துட்டு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருப்பாங்க. சின்ன சின்ன டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக கேட்டு வாங்குவாங்க அவங்கெல்லாம். எப்படி சொல்கிறது, வந்து சின்ன மார்க்கு கூட வந்துட்டு நான் வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், நீங்கள் எந்த இடத்துல இது வந்து எந்த சுச்சுவேஷனில் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மேக்கப் பண்ணணும். ஏன்னா டீட்டெயிலிங் அவங்களுக்கு டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன்லேயும் வந்து அந்த அவங்களோட மேக்கப் சேஞ்ச் ஓவர் வந்து தெரியும். வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்ப வந்து பண்ணியிருப்பாங்க. சின்ன மார்க் வந்து போட்டிருப்பாங்க. அப்படியே டஸ்ட்டாக வந்து அவங்கள வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வந்து கேட்டு அப்படி மெனக்கட்டு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி பண்ணணுன்றது வந்து தேவையில்ல தான். இப்போ வந்து அங்கேருந்து ஆரம்பித்து இப்படியான ஒரு டிரான்சிஷனில் அந்த சின்ன ஒரு நான்லாம் ஷாக் ஆனது என்னென்னா, அங்கே நெத்தியில் வந்து ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க் வந்து கேட்பாங்க. இது வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து நான் பண்ணேன். இதுக்கப்புறமா நடக்குதா, இல்லை அதுக்கு பிஃபோராக நடக்குதா, எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து பண்ணுவேன் அப்படின்றது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இவ்வளோ மெனக்கட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்களா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னும்போது ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். அதே மாதிரி தான் வந்து மாளவிகா மேமும் வந்து அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ மாளவிகா மேம்கெல்லாம் நடந்ததெல்லாம் வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து மேக்கப் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோன்னாவே கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வந்து வரும். ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து மதுரை ஷெட்யூலில் வந்து ஃபஸ்ட்டு ஷாட் வைக்கணும் அப்படின்னா 8 9 மணிக்கு ஷாட் வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு 6 மணிக்கு வந்து ஸ்பாட்டில் இருக்கணும். நாங்கள்லாம் போயிட்டு 4 மணிக்கெல்லாம் போயிட்டு அங்கே கேரவன் ஓப்பன் பண்ணி அவங்க வந்து ஒரு 5 மணிக்கு வருவாங்க. 5 மணிலேருந்து மேக்கப் போட ஆரம்பித்து அவங்க 9 மணிக்கு வந்து வருவாங்க. ஸோ அப்படியான ஒரு டெடிகேஷனான ஒர்க் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி பசுபதி சார், டேனியலுக்குமே அப்படி தான். கிளமெண்டா நடித்த டேனியலுக்குமே வந்து அப்படி தான். அதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து அப்படியான ஒரு ஒர்க்கை வந்து தந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா, நான்லாம் வந்து பார்வதி மேமோட ஃபேனு. பார்வதி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்பாட்டில் வரும்போது நான் வந்துட்டு அவ்வளோ ஃபேன் பாயாக வந்து இருக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கணும். இப்போ நம்ம ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து நெருங்கும்போது வந்து எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஃபேன் பாயாக இருக்கோம், நம்ம ரொம்ப இதுவாக இருக்கோம் அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்கு வந்து டிலே ஆகும் அப்படின்றதாலே நான் வந்துட்டு எல்லா ஃபேனாக இருப்பேன். ஆனால் என்னென்னா நான் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துலேயும் இருக்கும். அப்படின்னும்போது அவங்க ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒர்க்கை எப்படி சொல்கிறது, தேட்டரில் பார்க்குறதுக்கும் அவங்கள வந்துட்டு நம்ம நேரில் பார்த்து அவங்க ஒர்க்கை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கும். அவ்வளோ பிரமிப்பாக தான் இருக்கும். விக்ரம் சார்லாம் சொல்லவே தேவையில்லை எனக்கு. ஏன்னா வந்துட்டு அவர் பேய் மாதிரி நடிப்பாருங்க. இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க, இப்போ லாஸ்ட்டாக ஒரு மேக்கிங் விட்டாங்கல்ல, அவர் வந்துட்டு ஒரு இதில் தண்ணியில் போயிட்டு போவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருமே நடிக்க மாட்டாங்க. நான் ஸ்பாட்டில் பார்த்தத விட நான் மேக்கிங்கில் இப்போ அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலே வந்து பயங்கரமாக இப்படியான ஒரு நடிச்சிருக்காரு, எப்படி அவரால் வந்து பண்ண முடியுதுன்ற ஒரு ஆச்சரியத்தோடு தான் எப்போவுமே அணுகுவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம ஆர்டிஸ்ட் கிட்ட நெருங்கும்போது. அப்போ அந்த பேந்தர் கிழிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேந்தர் எதுவும் இருக்காதுல்ல, சிஜி ஷாட் தானே, எம்டியாக தானே எடுத்துருப்போம். அந்த எம்டியான ஷாட்டில் பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. இந்த மசில்ஸ்லாம் அவருக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அதை ஹோல்ட் பண்ணுற ஒரு வெயிட்டை ஹோல்ட் பண்ணுறதோட பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாரு. அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி அதை மேட்ச் பண்ண முடிஞ்சுது. இது எப்படின்னா ஒரு 2 டேக்கில் நடிச்சதாரு. ஃபஸ்ட் டேக்கு நடித்தார். ஃபஸ்ட் டேக்கில் கொஞ்சம் இந்த வெயிட் மட்டும் டேரக்டரோட இன்புட் இருந்தது. அண்ணா சொன்ன உடனே, ரஞ்சித் அண்ணா சொன்ன உடனே அடுத்த ஷாட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஒரே ஷாட்டு. அந்த இம்பேக்ட்டு ப்ளஸ் என்னென்னா அந்த வெயிட்டை ஃபீல் பண்ணுறதுலாம் எப்படி வந்து ஒரு மசில் எப்படி ஓப்பன் ஆகும், அதெல்லாம் வந்து பயங்கர இந்த கால்லேருந்து எல்லாமே அவருக்கு வந்து இது ஓப்பன் ஆகிருக்கும். அது ஒன்று பண்ணார். அப்புறம் டைம் லேப்ஸ் வந்து ஒரு டைம் லேப் ஷாட் எடுத்தோம். அதை நான் இப்போ படத்தில் வைக்கல. அது மேபி நெக்ஸ்ட்டு அதில் வருதான்னு தெரில. அந்த டைம் லேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ்டு ஒரு தங்கலான்லேருந்து ஸ்டார்ட் ஆகி காடையன் அப்படின்னு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஒரே டேக் வந்து நின்னார். அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே அந்த இப்போ என்னென்னா சிஜியில் பண்ணுறத அவர் பாடி லாங்குவேஜில் கொடுத்துட்டாரு. சிஜியில் வெறும் ஹேரு இதோட க்ரோ மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அந்த லெவலுக்கு அது எனக்கு என்னென்னா பயங்கர ஷாக். அது
இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிஜி டீம்லேருந்து ஒருத்தவங்க போய் சொல்லணும். அதுக்கடுத்து தானே ஒரு ஆர்டிஸ்ட் ரெடி ஆவாங்க. ஆனால் அவர் வந்து அது எதுவுமே போய் சொல்லலை. அவர் வந்து நின்னோடனே ஓ இதுதானா அப்படின்ட்டு ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படி வந்து இப்படி நின்னார். நாங்கள் மேக்கிங்காக கேட்டுட்டு வேணா ரிலீஸ் பண்ணுறோம். அது பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரே டேக்கில் அவர் அது அந்த ஐடியாவாக அவர் லாக் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஃப்ளாஷ் சீன் அது வந்து ரொம்பவே பேசப்படுற ஒரு சீனாக இருக்குது. டே அண்ட் நைட் வந்து மாறி மாறி வர அதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் என்ன, ஆர்டிஸ்டோட ப்ரிப்பரேஷன் என்ன, நீங்கள் செட்டில் அங்கே பண்ணியிருக்க வேண்டிய விஷயங்கள்னா என்னென்ன? ஒரு நாள் திடீர்னு நைட் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்து வேற ஒரு சீக்வன்ஸில் செட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மேக்கப்லாம் போட்டு முடிச்சிட்டோம். வேற ஒரு சீக்வன்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு அது கிளைமேக்ஸ் நடக்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு வேறு மாதிரி மேக்கப் போட்டிருக்காங்கன்ட்டு திடீர்னு வந்து ஏய் நீங்கள் மதியம் அதை எடுக்க போகிற மாட்டா அப்படின்ட்டாரு. ஒரு 2-3 நாள் நைட் எடுத்த சீக்வன்ஸை வந்து அந்த சீன்லாம் வந்து ஒரு நாள் மதியத்தில் எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நானும் சின்ன ஸ்ருதியெல்லாம் உட்காந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு போயிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறோம். ஆர்டிஸ்ட்லாம் அதுக்கு முன்னாடி வேற ஒரு சீக்வன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. அவங்கள வந்து இப்போ இந்த சீக்வன்ஸ் நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும். இப்போ அந்த கண்டினியூட்டி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பசுபதி சார், விக்ரம் சார், பார்வதி மேம், டேனியல் எல்லாமே அந்த டைம் ரெடி ஆகிட்டு போனோம். விக்ரம் சார் கிட்ட சொன்னோடனே அவர் ஓகே அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிட்டார். அப்போ அவர் போகிற டைமுக்கு மற்ற ஆர்டிஸ்ட்டும் வரணும். அதுதான் அங்கே இருக்கிற சேலஞ்சே. இந்த கேரளில் போய் அவர் ரெடி பண்ண சொல்லணும், இங்கே இவர் ரெடி பண்ண சொல்லணும். பத்தாவதுக்கு வந்து நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்களையும் அந்த கெட்டப் மாற்றி அந்த மேக்கப் மாற்றி கண்டினியூட்டி கரெக்டாக மேட்ச் பண்ணி அங்கே போய் எடுத்ததுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்தில் 1.5 மணி நேரத்தில் எல்லாத்தையும் ப்ரைமரி ஆர்டிஸ்ட்டும் சரி, கம்பெனி ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அதுக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோன்னா இவர் ஒரு வேறு, அப்புறம் ராக்கி ஒரு இடத்துல வருவான். அவன் போய்ட்டு ஒருத்தர் எங்கள் மேக்கப்பில் வந்து ஃபோட்டோ காட்டி இந்த மாதிரி போடுங்க மேக்கப், இந்த மாதிரி போடுங்கனாரு. அவர் வந்து டேனியல் கிட்ட போய் பார்த்துருந்தார். சுற்றி போய் டேனியலுக்கு ஃபோன் பயங்கரமாக காட்டும். டேனியல் என்ன பண்ணுவார்னா இது எதுக்கு அப்படின்னு அவர் நிறைய கொஸ்டின் கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பார். அந்த பிரச்சனை இருக்குது. அதனால் அதெல்லாம் ரொம்ப இது பண்ணி பண்ணால் ஆனால் ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். இன்னும் நிறைய காமெடிலாம் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரியான கண்டினியூட்டி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போது திடீர்னு வந்துட்டு யார் அந்த கிளமெண்ட்டுக்கு வந்து டூப் போடணும். இந்த டூப் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ யார் ஒருத்தர் டிஃபால்ட்டாக ஒரு டூப் இருக்காருன்னா இவர் வந்து எல்லா கேரக்டருக்கும் வந்து டூப் போடுவார். என்ன போடுவார், ஃபர்ஸ்ட் வந்து கிளமெண்ட்டுக்கு டூப் போடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு கிளமெண்ட் ஷாட் முடிஞ்சோடனே கைலாஸ் வந்து செத்து போன மாதிரி அங்கே இருக்கணும். யாரா இது அப்படின்னு பார்த்தோன்னா சரி அகத்தியன் ஓகே. அதுக்கப்புறம் எங்க நாட்டகர தம்பி அதுதான் அந்த மாதிரி வந்துட்டு டூப் அப்படின்னு பிரச்சனை வந்தாவே தம்பி வந்து டிஃபால்ட்டாக அங்கேருந்து காஸ்டியூம் போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஒரே ஒரு வருத்தம் இருக்கும்ல, விக்ரம் சாருக்கு டூப் போடலன்னு. அது அந்த வருத்தம் இருந்தது. விக்ரம் சார் மாதிரி அதுக்கு உடம்பு இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஒரு பலி சாங் சீக்வன்ஸு, பலி சாங் சீக்வன்ஸு அங்கே வந்துட்டு இது மோளம் அடிக்கணும். பசங்க வந்துட்டு யாருமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது தம்பி ரெடியாக ஏய் தம்பி இது மாதிரி பிரச்சனை ஆச்சுரா, ஆள் இல்லை, 5 பேர் தான் இருக்கிறாங்க, உணவு ஒருத்தர் வேணும்டா, நீ தான் வந்து மோளம் நல்லா அடிப்பே, நீ வந்து என்ன பண்ணு போயிட்டு கோமனங்கள்லாம் கட்டின்னு வந்துரு ஸ்பாட்டில், நம்ம வந்துட்டு பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 மணி நேரம் ஒத்துக்கவே இல்லை, முடியாது. ஏன்னா அன்றைக்கி வந்து ரஞ்சித் வந்து ஒரு டென்ஷன்ல இருந்தாரு. உடனே போயிட்டு வந்துட்டான். இப்ப காஸ்டியூம் போட்டு எல்லாரும் ரெடியா வந்துட்டான். இல்ல அன்னைக்கு வந்து கொஞ்சம் இது பண்ண ரஞ்சித் வந்து கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கா. இல்ல நான் இன்னைக்கு மாட்டிக்குவேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்புறம் கூப்பிட்டு போயிட்டு பியர்லாம் எடுத்துட்டு மிஸ்ஸெல்லாம் எடுத்துட்டு கெட்டப்போட வந்துட்டேன். விருமாண்டி மாதிரி அவர் ஒரு கதை சொல்றாரு. கெட்டப்பெல்லாம் மாத்திட்டு வந்துட்டு நான் அந்த மோளத்தை வாங்கி ரெடியா நிக்கிறேன். ஷார்ட் ஆரம்பிக்க போறாங்க. திடீர்னு ரஞ்சித்தனை பார்த்துட்டு என்னை விட்டார். ஆக்சுவலா வேற ஒருத்தர் திட்டுறதுக்கு வந்து ஏய் ஒழுங்கா நிக்க மாட்டேன் போடான்னாரு. அப்படின்னு மோளத்தை கழட்டி இதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு போயிட்டான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வில்லேஜ் சீக்வன்ஸ்ல வந்து தண்டோரா போடணும். அதாவது வெள்ளைக்காரங்க வருவாங்க, நீங்க வாய்ஸ் கேட்டீங்கன்னா விடுதலை வாய்ஸ் வரும். அதாவது வெள்ளைக்காரங்க போகும்போது வெள்ளைக்காரங்க உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டுன்னு போகணும் ஒருத்தர். அதுக்கு காசுலாம் பண்ணிட்டேன். ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஸ்பாட்டில் பிரதர் இது மாதிரி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். அவர் என்ன சொன்ன, பிரதர் இந்த மாதிரி பண்ணணுமா, முடியலாம் வெட்டணுமா, நான் வேறு படத்தில் கமிட் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அவர் என்னால் பண்ண முடியாது பிரதர்னோடனே எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. டென்ஷன் ஆனோடனே சரி அடுத்து டேரக்டர் வர அங்கே அந்த ஷார்ட் எடுத்து ரெடியாக இருக்கிறாரு, கேட்டுட்ருக்காரு எங்கடா அப்படின்னு. யாரை பிடிக்குதுன்னு தெரில. நிறைய பேர்கிட்ட போய் கேட்குறேன், டே தம்பி நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக விடுதலை பிடிச்சி மச்சான் எங்க வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் இந்த மாதிரி பண்ண மச்சான் பிரச்சனையாகி போச்சு பண்ணிவிடு மச்சான் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் என்ன சொன்னான், ஏய் நான் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, டேய் நீ பண்ணுறா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனுக்கு வந்து முன்னாடி முடியை எடுத்துட்டு
அவனுக்கு வந்துட்டு அந்த கெட்டப் போட்டு தண்டோரா மாட்டி விட்டு அவனை வந்து வெறும் வாய்ஸ் மட்டும் ஊர்ல வந்து நில்றா அப்படின்னு சொன்னா அவன் தான் வந்து சரியா நிக்காம கூட்டத்துல வேற எங்கேயோ போய் நின்ட்டான். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஜாலியான மூமெண்ட்லாம் நடக்கும். எனக்கு கார்டுல எல்லாம் போய் ஷூட் பண்றாரு டைரக்டர் வந்துட்டு. நம்ம எல்லாமே வந்து கார்டு, அதாவது வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் அன்சேஃப், எங்க எது இருக்குன்னே தெரியாது. டைரக்டர் பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மூட்ல வந்துட்டு டைரக்டர் போறாரு. ஆர்டிஸ்ட் வந்து விக்ரம் சார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இப்படி இப்படி போனோம். அது அப்படியே செங்குத்தா இப்படி போனோம். அப்படியே போயிட்டாங்க, எல்லாமே போயிட்டாங்க. அப்படியே காலில் லொக்கேஷன் பார்க்கறதுக்கு போகிறது ஒன்று, ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஷார்ட் வைக்கிறோம்ல, உள்ளே இறங்கி போகிறாங்களே 6 மணிக்கு முன்னாடி வந்து எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. லைட்டு போகும்போது எல்லாம் விக்ரம் சார்லாம் அப்படியே இன்னும் ஜாலியாக போயிட்டாங்க. எல்லாமே எல்லா ஆர்டிஸ்டும் பசுபி சார் எல்லாமே போயிட்டாங்க. போயிட்டு முடிச்சோடனே பார்த்தா பக்கத்தில் வந்து பேக்கப் பண்ணி போயிட்டாங்க. டைரக்டர்லாம் வந்து மேலே போயிட்டாரு. பார்த்தா பக்கத்தில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க பக்கத்தில் வந்து யானை கூட்டம். ஸோ அந்த மாதிரி யாருக்குமே தெரியாது. அவங்க பேய் மாதிரி வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க. ஒரு வாட்டி ஒக்கேனக்கல் இந்த லொக்கேஷன் பார்க்க போகும்போது முன்னாடியே வந்து சொல்லிட்டு போகிறார், இங்கே யானை வரும் இந்த மாதிரி சொல்லிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு இடத்துல கிட்ட போயிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு உருவம் யானை மாதிரி தெரிஞ்சுட்டு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக பார்த்தா நம்மளை படகுல கூப்பிட்டு போகிறதுக்காக அவர் தூக்கிட்டு வர்றாரு. அந்த இது பரிசல் இருக்குல்ல, பரிசல் இந்த சைடு பிளாக்காக இருக்கும்ல, அது தூரத்தில் ஒரு ஆள் ஆக்சுவலாக நம்மளை கூப்பிட்டு போகிறதா வராரு. அதை பார்த்துட்டு நான் கிஷோரன் நினைக்கிறேன் எல்லாம் பயந்துட்டோம். அப்புறம் பார்த்தா அவர் ஆள் தூக்கிட்டு கிட்ட வர்றாரு. அந்த மாதிரி இது ஆக்சுவலாக நிறைய யானைகள்லாம் இருக்கிற அந்த மாதிரி ஒரு இடம் தான். நான் போகிற டைமில் நல்ல எதுவும் வரல. எல்லா இடமும் வந்து சேலஞ்சிங்கான இடம். கடப்பாலையும் சரி, மதுரையிலையும் சரி, மதுரையெல்லாம் மொட்டை வெயில், எல்லார் தோணும் உறிஞ்சி. நாங்கள் அதுதான் சொல்கிறேன், நாங்கள் வந்து எப்படியோ எங்களுக்கான ஒரு இது மேலே போட்டிருக்கிறதுக்கு சட்டை இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் இந்த சோழர்கள் கூட இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இருப்பாங்க. ஏன்னா தோல் உறிஞ்சிருக்கும். ஸ்கின் கூட சிஜியில் டச் பண்ணியிருக்கோம். நிறைய பேரோட பேக் ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஜியில் வந்து டச் பண்ணியிருக்கோம். தோல் உறிஞ்சு அந்த அரசகுரு பையன் இருப்பாங்கல்ல, அந்த பையனுக்குலாம் வந்து பின்னாடி டச் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் மயில் பார்த்துட்டு ஓடுவான், அதில் 2 பேக் ஷாட் இருக்கும், அதில் 2த்துல வந்து அவனுக்கு எரேஸ் அது வந்து டச் பண்ணியிருக்கோம். இந்த இடம்லாம் அவனுக்கு ஃபுல்லாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பர்ன் ஆகி இதுவாகிட்டு அதுக்கப்புறம் அவன் தனியாக கொடை கொடுங்க, அவன் தனியாக கொடை வச்சு ஆரம்பத்தில் அவன் வந்து காஸ்ட் பண்ணும்போது வெள்ளையாக வந்தான். அவர் பார்த்தோன்னே டேரக்டர் கரெக்டாக இருப்பான்டா அப்படின்னு சொன்னோடனே மொட்டையெல்லாம் அடிச்சிட்டோம். ஒரு 3ஆவது நாள் முடிஞ்சிச்சு. அவங்க அதை பார்த்தா வந்து தோல் உறிஞ்சிச்சு. அண்ணா எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து என் பேசியே மறந்துட்டாங்கண்ணா, என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்கண்ணா அப்படின்ட்டு. சரிடா ஓகேடா அப்படின்னு சொன்னோடனே இப்போ அவன் வந்து பயங்கர, இப்போ லாஸ்ட்டாக வந்து சக்ஸஸ் மீட்டில் அவனை பார்க்கும்போது நான் வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்கண்ணா, சூப்பராக எல்லாருமே சொன்னாங்கண்ணா, நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுதான் மேட்ரு. ஸோ எல்லாருக்குமே அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான ஒரு இது கிடைச்சிது. ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு நான் கேட்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதை கேட்க மாட்டேன். ஒரு காலத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு சம்பளம் கிடைக்காது, சாப்பாடு மட்டும் கிடைக்கும், இல்லை தங்குற ஏதோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போது வந்து அந்த காலம் மாறிட்டே வருது. சேலரி அவங்களுக்குன்னு தனியாக கிடைக்குது, அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் ப்ராப்பராக கிடச்சிட்ருக்கு, இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கான அந்த இந்த ஒரு சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? வெளியே யார்கிட்டையும் ஒர்க் பண்ணது தெளிவா என்னென்னா எல்லாருமே ஒரு நீடு இருக்குது, அதுக்காக தான் எல்லாமே சினிமா பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், அதுக்காக நம்ம வேலை கற்றுக்க வந்திருக்கோம். ரஞ்சிதன் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், இது ஒரு ஸ்கூல் தான், நீங்கள் வந்து இங்கே கற்றுக்க வந்திருக்கீங்க, நீங்கள் கற்றுக்கிட்டு வெளில போய் படம் பண்ணணும், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவார். இப்போ நம்ம கற்றுக்க தானே வந்திருக்கோம், ஆனால் வந்து நமக்குன்னு ஒரு நீடு இருக்குன்றது அவர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் எப்பவுமே. இப்போ வரைக்குமே வந்து எங்களுக்கு எல்லாரையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு எங்களுக்கு. இல்லை இப்போவுமே எதுவும் சேஞ்ச்லாம் ஆகல பெருசாக. இப்போ எங்கள் எல்லாருக்குமே வேறு டீமில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அங்கே எதுவும் சேஞ்சஸ்லாம் ஆகல. எங்கள் ஒரு பர்சனலாக ஒரு டேரக்டரை பொறுத்து தான் இருக்காது. எங்கள் டேரக்டர் அப்படி இல்லை. அவருக்கு வந்து இப்போது ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு கூட சம்பளம் இல்லை. எங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்குது இல்லை, நாங்கள் ஆஃபீஸில் மாத சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கோம். எங்களை அவர் பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கார். எங்களை ரொம்ப பயங்கரமாக பாதுகாத்து இவனுக்கு என்னென்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு நல்ல சம்பளம் தான் வாங்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பளம் அந்த மாதிரியான பிரச்சனை எதுவும் இருந்ததே இல்லை. இது வரைக்குமே அப்படிலாம் எதுவும் இருந்ததில்லை. எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான சேலரி தான் அதில். எப்படின்னா இப்போ ஒரு 12 அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கோம். இப்போ அவங்களுக்கு ஒரு சேலரி, இவங்களுக்கு ஒரு சேலரி அப்படின்றல எல்லாருக்குமே ஈக்குவலானா ரொம்ப வெளியில் கொடுக்குறத விட ஒரு நல்ல சேலரியே கொடுக்குறாரு. அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். அதே மாதிரி எல்லாரும் பண்ணாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அது ரெகுலராக மந்த்லியான ரெகுலராக சேலரி கொடுத்துருவோம். இதில் என்னென்னா இப்போ இல்லை, லாக்டவுன் பீரியடில் கூட வந்து நிறைய பேர் கொடுத்தாங்கன்னு தெரியல. லாக்டவுன் பீரியடில் வந்து அந்த ஒரு வருஷம் லாக்டவுன் வீட்டில் இருந்தால அப்போவும் ரஞ்சித் அண்ணா வந்து எல்லாருக்கும் சேலரி கொடுத்துட்டு தான் இருந்தார்.
யாராவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாரோட அக்கௌண்ட்டும் சேலரி கொடுத்துருந்தாரு. இங்கே சேலரி கொடுப்பாரு, அது இல்லாமல் ஷூட்டில் பேட்டா வந்துடும், 3 வேளை அங்கேயே சாப்பாடு போட்டுறாரு, அடிக்கடி டின்னர் கூப்பிட்டு போவார். இப்போ தீபாவளி பொங்கல்லாம் போனஸ் கொடுக்குறாரு. இதெல்லாம் கொடுத்து நீ கற்றுக்கோன்ட்டு ஒன்று கொடுத்துருக்காரு. நாங்களும் அதை கரெக்டாக கற்றுக்கிட்டு வரோன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் கொடுத்து இவனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டான். நாங்களும் கரெக்டாக ஒரு இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கற்றுக்கோன்னு சொல்கிறாரு. அதை கற்றுக்கிட்டு எல்லாம் சீக்கிரம் கொஞ்ச நாளில் படம் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தா உங்களோட அசிஸ்டன்ஸை நான் இன்டர்வியூ பண்ணுவேன். அப்படிலாம் இல்லை தலைவா. தமிழ் சினிமாவில் வந்து ரஞ்சித்தனோட அசிஸ்டன்ட் படம் பண்ணிட்டாங்கட்டு ஒரு ஆசையில் தான் இருக்கும். அகத்தியன் டைரக்டர் ரஞ்சித்தனோட அசிஸ்டன்ட் படம் பண்ணிட்டாங்கட்டு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறனா இதில் ஒரு 4-5 பேர் கண்டிப்பாக ஒரு 5-6 வருஷத்தில் படம் பண்ணிடுவாங்க. இதுக்கு மேலே எல்லாம் வந்து பாரஞ்சித்தோட பற்றையாக தான் இருக்கும் தமிழ் சினிமா. இந்த சேலரியோட அந்த சேஞ்ச் ஓவர் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அப்போது ஸ்டே பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் ஹாஸ்டல் ஃபீஸே பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ இப்போ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அங்கே பட்ஜெட் வைஸே கம்மி தான் இதெல்லாமே. அப்போ அங்கே வந்து பெருசாக கொடுக்குறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. இங்கேயும் பார்த்தா மற்ற டேரக்டர்ஸ் கொடுப்பாங்களான்னு தெரியாது. இப்போ ஷூட்டிங் பேட்சா அந்த மாதிரி தான் இருக்கும், சேலரிடாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆஃபீஸில் பார்த்தா எல்லாமே இருக்குது. சாப்பாடு இருக்குது, எல்லாமே நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு ஃபேமிலி, ஒரு ஹோம் மாதிரி தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். சேலரி நான் எனக்கு தேவை இருக்கிறது எல்லாமே எனக்கு சேலரி இருந்தால் முடியுது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு புக்கு வாங்கணுன்னா இல்லை வந்து அந்த மாதிரி சொல்கிறேன். ரஞ்சித் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கணும் தான் அவங்க நினைப்பாங்க. என்னை பார்த்தா அடிக்கடி என்னோடய ஹெல்த்தை பற்றி கேட்பாங்க. ஏன் வந்து இவ்வளோ கொஞ்சம் கூட சாப்பிடு, அது மாதிரி ஸ்ட்ராங்காக இரு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி தான். அது எல்லோரும் நினைக்க மாட்டாங்கல்ல, ஒரு சிலர் மட்டும்தான் அப்படின்னு நினைப்பாங்க. ரஞ்சித் சாரை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிற எல்லாரையும் வந்துட்டு எல்லா வகையிலையும் அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த ஸ்பேஸ் கிடைச்சது நான் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Taste the Daily.